சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒன்று நான் சொல்கிறேன். அது வந்து ஒரு மெத்தடாலஜி இருந்தால் நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணலாம். அது எனக்கு பின்னாடி தான் தெரிய வந்தது. அப்புறம் இப்படியே ஒரு 3 months போகிறது, எல்லாரும் பயப்படுறாங்க, இது என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணுறாளே அப்படின்னு. என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் வெரி அப்செட். அப்போ என்னோட எம்எல்ஏ ஒரு லேடி, அவங்க ஃப்ரம் மை டிஸ்ட்ரிக்ட், அவங்களுக்கு எப்படியோ தெரிய வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் சென்னைக்கு. சென்னையில் கூட்டிகிட்டு போனேன். எங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் என்னை சேர்த்தி விடுறாங்க. அப்படித்தான் நான் வந்து இங்கே சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ என் ரூமில் வந்து 2 வாசகம் எழுதி போட்டு படிப்பேன் நான். ஒன்று வந்து எண்ணி திருக்குறள், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பதெழுக்கு. அதாவது ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி பல முறை எண்ணுங்க, இது நம்மளால முடியுமா, ரிசர்ச்சே பண்ணுங்க, இது நம்மளால முடியுமா, இது நம்ம, ஏன்னா பாதி கிணறு எப்பவுமே தாண்டக்கூடாது. அப்படி எண்ணிட்டு அதை வந்து நான் ஒரு 3 months நான் வந்து யோசிக்கிறேன், என்னால் முடியுமா. இந்த சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய எக்ஸாமினேஷன். ப்ரிலிம்ஸு, அப்புறம் மெயின்ஸு, அப்புறம் இன்டர்வியூவில் விட்டிங்கன்னா திருப்பியும் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணணும். அதே ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ, இந்த மாதிரி ஒரு டஃப் எக்ஸாமினேஷன் நம்மளால முடியுமான்னு சொல்லி நான் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு எனக்குள்ளேயே நான் வந்து முடியும்னு நினச்சதுக்கப்புறம் திருவள்ளுவர் சொல்றாரு, எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிறத, நீங்கள் ஒரு செயலை செய்யலான்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் இதை செஞ்சிருக்க கூடாதோ அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்றாரு. இது எதுக்குன்னா, நீங்க ஒரு கிணறு தாண்டுறப்ப பாதி கிணறு தாண்டிட்டு ஐயோ நம்மளால முடியலன்னா கிணத்துல விழுந்துடுவீங்க. ஸோ எப்பவுமே அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் நமக்குள்ள. நம்ம ஒரு செயலை செய்யும் போது இது நம்மளால முடியும், கண்டிப்பா இதுல நம்ம வெற்றி பெற்றே தீருவோம் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா வெற்றி பெறுவோம். அதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு.